இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஐ தான் யூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை நம்ம போட்டு எழுதலாம். இப்போ நம்ம இங்க தே யூஸ் பண்ணலாம். ஓகே, தே யூஸ் பண்ணலாம். தே வில் கோ, அவர்கள் போவார்கள். தே வில் பிளே, அவர்கள் விளையாடுவார்கள். தே வில் டான்ஸ், அவர்கள் ஆடுவார்கள். தே வில் சிங், அவர்கள் பாடுவார்கள். தே வில் ரன், அவர்கள் ஓடுவார்கள். தே வில் ஒர்க், அவர்கள் வேலை செய்வார்கள். இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்டை மாத்தியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சப்ஜெக்டை மாத்தும் போது வில்லு மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இங்க எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். தே ஷால் கோன்னு சொல்லலாம். தே ஷுட் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடல் வெர்ப்ஸ் நம்ம எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். ஐ தே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஹி ஷி இட் இந்த மாதிரி நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் போடணும் இல்ல பேர் போடலாமான்னு கேட்டா பேரும் போடலாம். ராம் வில் கோ, ராம் போவான். ஓகே, இந்த மாதிரி நம்ம பேரை வச்சும் பயன்படுத்திக்கலாம். சென்டென்ஸை மேக் பண்ணும் போது இதை வச்சுதான் நம்ம பயன்படுத்தணும் அதை வச்சுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன தேவையோ யார் செய்ய போறாங்களோ அந்த செயலை செய்யறவங்களை நம்ம சொல்லுவோம். நீங்க ஒரு வேலையை செய்ய போறீங்க அப்படின்னா ஐன்னு போட்டு எழுதுங்க. இல்ல உங்க முன்னாடி இருக்கவங்க செய்ய போறாங்க அப்படின்னா யூன்னு போட்டு எழுதுங்க. இல்ல வேற யாராவது செய்ய போறாங்கன்னா அவங்க பேரை போட்டு கூட நீங்க எழுதிக்கலாம். சோ சப்ஜெக்ட் எழுதும் போது அந்த செயல் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஓடுறது, பாடுறது, விளையாடுறது இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. அது அவங்களுடைய செயல். ஓகே, அது வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். இப்போ சிம்பிளான சென்டென்ஸ். ஓகே, சிம்பிளா எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிள் ஃபியூச்சரை நம்ம ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.